ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி எபிசோடில் ராகினி வந்து விஜய் கிட்டே பேசுகிறா. எவ்வளோ காவேரியை பற்றி தப்பாக பேசுகிறா. ஆனால் விஜய் வந்து என் பொண்டாட்டியை பற்றி தப்பாக பேசாத, தம்பி பொண்டாட்டின்னு கூட பார்க்க மாட்டேன்ட்டு கையை வாங்குறாரு அடிக்கிறதுக்கு. விஜய் எவ்வளோ புரிஞ்சு வச்சுக்கின்னு இருக்கிறாரு காவேரியை பற்றி, எவ்வளோ அன்பை காட்டுறாரு. ஆனால் காவேரிக்கு தான் புரிதலே இல்லை. சாரதாம்மாவும் அவ்வளோ கோபமாக பேசுகிறாங்க. மானத்தோடு இருக்கணும், என் மானத்தை கெடுத்துட்டிங்கன்னு. இவ்வளோ மானத்தோடு இருக்கிறவங்க காவேரி கல்யாணம் பண்ணிக்கின்னு வந்ததுமே அந்த வீட்டை விட்டு காலி பண்ணியிருக்கலாமே. இப்போ மட்டும் ஒரே புடியாக நான் வீட்டை விட்டு காலி பண்ணுறேன்னு சொல்லிக்கின்னு எல்லா பொண்ணுங்களையுமே மூஞ்ச காட்டுறாங்க. இது ஒரு அம்மாவாக பொண்ணுங்களுக்காக தான் வாயறாங்க. ஆனால் பொண்ணுங்களோட அப்படி மூஞ்ச காட்டுறது சரி கிடையாது. அதே போல் விஜய் பார்த்துட்டு போகிறாரு. போயிட்டு குமரனுக்குள்ளே சண்டை. நிவின் சொல்ல வர்றதையும் குமரன் புரிஞ்சிக்கல, விஜய் சொல்ல வர்றதையும் குமரன் புரிஞ்சிக்கல. அவரு தான் எதையுமே புரிஞ்சிக்க மாட்டாரு. அவரு இப்படி தான் வந்து வீட்டு வாடகை தானே கொடுத்தோம், நீ எதுக்கு என் வீடுன்னு சொல்கிறாரு. அந்த இடத்துல அவர் வந்து ஆழமாக சொல்கிறாரு, காவேரி என் வீடுனா இது என் மாமியாரி வீடுடா, உனக்கு இருக்கிற சொந்தம் எனக்கு இருக்குதுன்னு. போலீஸில் கம்ப்ளைண்ட் பண்ண பாரியா, போயிட்டு குடுன்னு சொல்கிறாரு. இதெல்லாம் கூட வந்து அந்த குமரனுக்கு இது பண்ணல. நிவின் அவர் சொல்கிறத கேளுங்கன்னு சொல்லும் போது நிவினையும் திட்டுறாரு விஜய். அதாவது உன்னால தாண்டா, இவ்வளோ கண்டிப்பாக உன்னால தான். ஆனால் அந்த இடத்துல பாருங்க, கங்கா யமுனா எல்லாருமே ஏன் புருஷனை ஏன் அடிக்கிறீங்க, ஏன் புருஷனை ஏன் அடிக்கிறீங்கன்னா, ஆனால் புருஷன் எப்படி இருந்தாரு எல்லாமே தெரிஞ்ச காவேரி ஆயா ஆயான்னு அழறால தவிர இது காவேரி இந்த இடத்துல சரி கிடையாது. பேசு காவேரி. அடுத்தது எபிசோடில் என்ன நடக்குதுன்னு பார்த்து தெரிஞ்சுக்கலாம்.